திருவண்ணாமலை அருகே வீட்டின் எதிரே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உயரக இருசக்கர வாகனத்தை திருடிய திருடனை அரை மணி நேரத்தில் இளைஞர் மீட்டுள்ளார். அவர் பைக்கில் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டதால் காவல்துறையினர் உதவி இல்லாமலே பைக்கை மீட்டதாக அவர் சொல்லியிருக்கிறார். திரைப்படத்தை மிஞ்சும் அளவுக்கு இந்த திருட்டு சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, பைக் நைட்டு ஒரு மணிக்கு இருக்கும். அவனை திடீர்னு வரும்போது ஏதோ லாக் ஓடிக்கிற சத்தம் கேட்ச்சு, வண்டி லாக் ஓடிக்கிற சத்தம். அப்போ போய் பார்க்கும்போது வண்டி பார்க்குறேன், வண்டியை காணோம். அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்துட்டு சரி என் வண்டியில் நான் ஜிபிஎஸ் செட் பண்ணிருக்கேன். ஜிபிஎஸ் செட் பண்ணும்போது என்னாச்சுன்னா, ட்ராக் பண்ணி பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு இருந்துச்சு வண்டி. போயிட்டு அப்புறம் சர்ச் பண்ணி பிடிச்சி பார்த்தா அவங்க மாட்டினாங்க. அதுக்கப்புறம் நான் போய் வண்டி கேட்கும்போது அவங்க போயிட்டாங்க. வானகத்தில் வண்டி ஓரமாக சர்வீஸ் ரோடு சைடாக நின்றுட்டு இருந்துச்சு. நாங்கள் போகும்போது அவங்க இல்லவே இல்லை, அவங்க பெட்ரோல் போட்டுருந்தாங்க அவங்க வண்டியில். அப்போ பார்க்கும்போது அவங்க என்ன பார்த்துட்டு அப்படியே ஓட்டாங்க. நான் முயற்சி பண்ணேன். அவங்க ஹெல்மெட் தூக்கி என் மேலே வீசிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. வர வண்டியிலே ஏறி போயிட்டாங்க. 2 பேரும் ஹெல்மெட் போட்டு சேஃப்டியாக தான் இருந்தோம். நான் ஒரு 30 மினிட்ஸ்ல எடுத்துட்டேன் வண்டி ட்ராக் பண்ணி பார்த்து. ஜிபிஎஸ் எல்லாம் வண்டி போயிட்டு காணாம போயிட்டு கண்டுபிடிச்சிட்டு